உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பங்குனி மாதம். ஏன்னா உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராகுவுடன் இணைந்து கடந்த காலகட்டத்தில் நிறைய தொந்தரவு கொடுத்துப்பாரு. நீங்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு மென்டல் டிப்ரெஷன்ல இருந்திருப்பீங்க. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு நிலையான சிந்தனை, அதே மாதிரி நினைச்ச விஷயங்கள் நடக்கணும். எல்லாருமே முயற்சி பண்றாங்க, முயற்சி பண்ணாதவர்கள் யாருமே உலகத்துல கிடையாது. அப்ப அந்த முயற்சிகள்லாம் பண்றோம், ஆனா அது சக்சஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 5 வருஷமாவே சக்சஸ் இல்லை சார். நடக்குது, ஏதோ கடமைக்குன்னு சில இதெல்லாம் நடக்குது, நடக்காம இல்லை. ஆனா சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல தான் சக்சஸை பார்க்க போறீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியாதிபதி 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சியானவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது. நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். புதன் நீச்சமாயி நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்க போறாரு. அதனால பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய மிதுன ராசி என்பர்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். கடன்ல இருந்து வெளில வந்துட்டா போகும் சார், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை சார், வாழ்க்கையில நிம்மதியா இருப்பேன் சார், நான் பணமே சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல சார், நான் 10 ரூபா இருந்தாலும் எனக்கு சாப்பிட தெரியும், 50 ரூபா இருந்தாலும் சாப்பிட தெரியும், 100 ரூபா இருந்தாலும் சாப்பிட தெரியும், எனக்கு பணமே தேவை, கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பங்குனி மாத ஆரம்பத்துல இருந்தே அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். பாத்தீங்கன்னா மெயினா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு ஆரம்ப மாதம். அப்ப இந்த மாதத்துல இருந்து நீங்க என்ன பிளான் பண்ணலாம்னா, எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. செய்யக்கூடிய விஷயங்களை அதிகமா முயற்சி பண்ணுங்க, செய்யக்கூடாத விஷயத்தை அப்படியே தவிர்த்துக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இது மூலமாக தொழில முன்னேற்றம், லாபம், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எப்ப வேலையை விட்டு அனுப்புவான்னு தெரியல சார், அதுக்காக வேற ஏதாவது வேலைக்கெல்லாம் ட்ரை பண்றோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார், கார் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, வேலை திடீர்னு போயிடுச்சா என்ன பண்ணுறது தெரியல, 45 வயசு ஆயிடுச்சு, இப்போ வேற எல்லா இடத்துலையும் ஒரே வேலை பிரச்சனை, பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய யோசிக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா மிதுன ராசி தான், வேற யாரும் கிடையாது. மற்ற ராசிக்காரங்களாம் சரி ரைட் ஓகே என்ன பண்றது, இல்லைன்னா வேற அடுத்து பாப்பன்னு விட்டுருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்லயே பிளான் பண்ணி நம்ம இப்போ இந்த சிச்சுவேஷன்லயே நம்ம மாறிடணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எதுவுமே நடக்கல. இது ஏதாவது ஒரு வேலை மாற்றம் வருமா சார், வேலை இல்லாமல் இருக்க, வேலை கிடைக்குமா சார்னா கண்டிப்பா அந்த பங்குனி மாசத்துல அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் சம்பளம் கிடைக்கும். இதனால நிறைய பாலிடிக்ஸ் தான் சந்திச்சிருப்பேன். அந்த பாலிடிக்ஸ்ல இருந்து வெளில வரக்கூடிய நேரம். வயதானவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நிறைய மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, இல்ல வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சது ஒண்ணு வேலை பார்க்கறது, அந்த மாதிரி படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்குமா சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில்
இடம், வண்டி, வீடு, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள லாபங்கள் உண்டு. அப்ப என்ன பண்ணலாம்? இடம் விற்கணும்னு நினைக்கக்கூடிய, வீடு விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், பூர்வீக சொத்து கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை வாங்கலாம், விற்கலாம். சில பேர் விற்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் விற்று அதன் மூலமாக பணம் வரும். வாங்கவே முடியாதுன்னு நினைச்சவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு சும்மா போய் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு வரக்கூடிய நேரமாக இருக்கும். அது வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், எது வேணால் வரதுக்கான அமைப்புகள் உண்டு. நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த நிலை முடிஞ்சு ஒன்று சமாதானமாக போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இல்லை, இது வேண்டாம், தப்பான முடிவெடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்து சில பேர் அந்த 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 நேரத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இப்போ கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த பங்குனி மாதத்துலேருந்தே நிறைய இருக்குது. இதுலேருந்தே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுங்க. லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை நோக்கி போகிறீங்க, அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு. ஏன்னா குருவும் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார், 7ஆம் அதிபதி உங்க ராசியிலே இருக்கார். இதை விட ஒரு சிறப்பான காலகட்டம் இருக்கவே இருக்காது. அடுத்த ஒரு 3 மாதங்கள், பங்குனி மாதத்துல இருந்து நீங்க பங்குனி, சித்திரை, வைகாசி, இது 3 மாசத்துல நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். நல்லா நான் வச்சிங்க. இல்லை சார் எனக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், நடக்கலன்னு செய்யலன்னு சொல்லக்கூடிய, நான் என்னென்னோ பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றவங்களுக்கு இந்த 3 மாசத்துல கல்யாணத்தை பார்த்து முடிச்சிருங்க. அது மாதிரி அதுக்கான மட்டும் கவனம் செலுத்துங்க. அது நீங்க இங்க இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் முயற்சி திருமணம் செய்து கொண்டீர்களானால் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த பங்குனி மாசத்துல இருந்து இருக்கு. அதனால மொத்தத்துல மிதுனராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை நோக்கி, அது சைக்காலஜிக்கலாவும் இருக்கும், பிசிக்கலாவும் இருக்கும். உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களும் சரியாகிறதுக்கான ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக இந்த பங்குனி மாத பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், தசாபுத்திகள், நிறைய பேருக்கு பிரச்சனை அடையக்கூடிய காலகட்டம் எப்பன்னா ராகு திசை, கேது திசை, சனி திசை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுபகிரகங்களுடைய திசையெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசை நடந்தே நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதே போல நிறைய பேருக்கு புதன் திசை நடந்தே நிறைய கடன்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அவங்களாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்கள் அடையலாம், சில பேருக்கு கர்ம வினைகள் இருக்கு, அந்த கர்ம வினைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. நோட்டில் எழுதி சில பேர் கேட்குறாங்க, வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி தரோம். அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் படிக்கிறாங்க. படிக்கணும் விரும்பப்படக்கூடியவர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.